உடைச்ச தேங்காய் இந்த மாதிரி அரை மூடி தேங்காய் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த தேங்காவை எப்படி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தேங்காயில் ஈரம் இல்லாத மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து தூளுப்பு எடுத்திருக்கேன். தூளுப்பு வந்து உள்ளே வந்து தூவிட்டு நல்லா அந்த தேங்காவோட எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். இன்னும் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து கண்ணாடி கவர் மாதிரி வந்து இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவர் வந்து எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக உங்கள்கிட்ட பாலித்தீன் கவர் தான் இருக்குன்னா அது கூட வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த தேங்காயோட மேல் பகுதியில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாலித்தீன் கவர் அப்படின்னா நல்ல பெரிய கவர் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பின்னாடி நல்லா சுருட்டி விட்டுக்கோங்க. சுருட்டி அப்படியே வந்து எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். என்கிட்ட இருந்தது பார்த்தோன்னா சின்ன சைஸ் கவர் தான். அதனால் நான் இது மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு 2-3 வாரத்துக்கு கெட்டு போகாது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்குள்ளே எந்த காற்றுமே வந்து போகாது. அதனால் தேங்காய் வந்துட்டு அழுகி போகாமல் அந்த ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.